பாட போறேன், சினிமாவில் சேர போறேன். ஆமா, அந்த வீட்டுல வேலை தொந்தரவு ஜாஸ்தியா இருக்குது. 2 மாசம் ரெஸ்ட் வேணும் யார்கிட்ட கேட்டியா? அப்படி ஒண்ணும் சொல்லலீங்களே. உண்மையை சொல்லு. புத்தகத்தையுமே சொல்லலீங்க. சொல்லலையா? இல்லீங்களே. சொல்லல. நானும் பரவாயில்ல. இந்தா குடிடா, இதுல 200 ரூபாய் பணம் இருக்கு. போய் ரெஸ்ட் எடுத்துக்க. என்னங்க அது இப்படி திடீர்னு? ஓடான் 2 மாசம் ரெஸ்ட்ல இருந்துட்டு மறுபடியும் நீங்க வா, நாங்க வேலைக்கு சேர்த்துக்கிறோம். ஆனா ஒண்ணு, நீ வெளியே போய் இருந்தாலும் வேற ஒரு சமயக்காரன் இங்க வராதபடி நீ பாத்துக்கணும். நீங்க சொல்லாட்டி போனாலும் அதை நான் பாத்துக்கணுங்க. ஓல்டான். சமையல் ஆயிடுச்சா? ஓ, அப்பவே ரெடி ஆகி போச்சு. நீ நடந்து காட்டு. ஓல்டான் ஓல்டான். இந்த விஷயம் யார்கிட்டையும் சொல்லாதா, ரகசியமா இருக்கட்டா. ஏன்னா நீ அப்படி சொல்றதா இருந்தா தந்தி கூட ஒரு 50 ரூபா அனுப்பிச்சு வைக்கிறேன். அது சரிதாங்க. சரி போ. நீலா, இப்பதான் நம்முடைய நாடகத்துல 2வது சீன் ஸ்டார்டிங். ஐயோ, இந்த பையன் நல்லா சமையல் பண்ணி வச்சிருப்பானே. நீ போய் கொஞ்சம் உப்பு மிளகா பொடி அள்ளிட்டு வா. போட்டாட்டியா? இந்த உப்பை சாதத்துல போடு, சாம்பார்ல மிளகா தூளை போடு. ஐயோ, நான் மாட்டேன். போடுங்கிறேன். போட மாட்டியா? கொண்டாக்கி. ஐயோ, அவன் என்ன தாம்பரம் தாண்டி இருப்பான். அவனை வேலையை விட்டு விலக்கிட்டேன். நான் இருக்கும்போது அவன் எதுக்கு? ஆமாமா, நான் கூட நினைச்சேன். ஆஹா, அமிர்தம் தான் போ. பிரபா, இந்த சாப்பாட்டை டெய்லி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா டாக்டர் கூட ஓல்டன் பண்ணிடலாம் போல இருக்குது. அம்மா, ஏகாம்பர சமையலுக்கும் நீலா சமையலுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு பாத்தீங்களா? மண்டோ, சமையல் ஒரே உப்பு கொடுத்து வச்சிருக்கா? இல்லம்மா, ஒரே காரம். ஏண்டி, உனக்கு பிடிக்கலன்னா இங்க எப்படியா போய் நிறுத்தணும்? ஏன் நிறுத்துங்க. இவரும் உங்களோட தானே உட்கார்ந்து சாப்பிடுறாரு, நல்லா இருக்குங்கிறாரு. உங்களுக்கு மட்டும் நான் உப்பும் காரமும். நான் சமயக்காரனை விளக்கிட்டேங்கிறதுக்காக அம்மாவும் பொண்ணு சேர்ந்து ஏன் இந்த நாடகம் ஆடுறீங்க? வேணா நீங்களே சமைச்சுங்க, நான் போறேன். போதுமா? அம்மா, வயத்த பசிக்கிறேன். இப்ப என்னம்மா பண்றது? அம்மா, என்ன செய்யறது? இனிமே நம்ம தான் சமைச்சு சமைக்கணும். நம்ம சமைக்கிறதா? என்ன செய்யணும்? ஆஹா, நீலா, உன் நடிப்பு வெகு பிரமாதம். அடே, என்ன நிஜமாக ஆடுறியா? பின்ன இந்த வேலையை செஞ்சுட்டு சிரிக்கவா சொல்றீங்க? அவங்க படுற வேதனை என்னால பார்க்கவே முடியல. ஓல்ட நீலா, கருணை வேதனை எல்லாம் இந்த நேரம் பார்த்த நம்ம பிளான் சாஞ்சிடும். ஆமா, சமையல் என்னங்கிறது அவங்க தெரிஞ்சுக்க வேணா? என்ன காசிக்கு போன மனுஷன் வரட்டும், அந்த ராட்சசி வீட்டை விட்டு துரத்திட்டு மறுவேலை பாக்குறேன். ஆமா, நீ சொன்ன உடனே அப்பா விரட்டிடுவார். விரட்ட மாட்டாரு. அட நீ ஒண்ணு, நீ நிஜத்தை சொன்னாவே அப்பா நம்ப மாட்டாரு. ஆனா ஒண்ணு, உன் பழைய குணத்தை எல்லாம் விட்டுட்டு அப்பா கிட்ட அடக்க ஒடுக்கமா அன்பா பேசுன, உன் பேச்ச நிச்சயம் கேட்பாரு. என்ன சொல்ற? இதெல்லாம் என்ன அண்ணி? நாங்கள் காசிக்கு போகிறோம். காசிக்கா? என்னிடம் சொல்லவே இல்லையே. ஏனண்ணா, நீங்கள் கூட என்னிடம் சொல்லவில்லையே. நீங்களும் அண்ணி எப்போது நடக்க ஆரம்பித்து விட்டீர்கள்? இல்லை வாசு, அவள் ரொம்ப நாளாக போக வேண்டும் என்று கேட்டுக் கொண்டிருந்தாள். இப்பொழுதுதான் லீவு கிடைத்தது, புறப்பட்டு விட்டாள். ஏன் அண்ணி, போவதென்றே முடிவு செய்து விட்டாயா? முடிவு செய்வதென்ன? குழந்தை இல்லாதவர்கள் காசிக்கு போய்த்தானே ஆக வேண்டும். ஏன் நீ அப்படி சொல்லுகிறாய்? நான் உனக்கு குழந்தை இல்லையா? உன்னை கையெடுத்துக் கும்பிடுகிறேன், தயவு செய்து போகாதே. இல்லை, நான் தீர்மானித்து விட்டேன். இல்லை அண்ணி, உன்னை நான் போக விட மாட்டேன். நேரமாகிறது, போய் வண்டி கொண்டு வாருங்கள். வாசு, நீ போய் கொண்டு வா. வாசு எதற்கு? நீங்களே போய் வாருங்கள். நெல்லுங்க அண்ணா, காசிக்கா போகிறீர்கள்? எப்படி போகிறீர்கள் பார்க்கிறேன். அண்ணா, ஏனண்ணா
உங்களுடைய அன்பை எல்லாம் புரிந்து என்னை ஆளாக்கிறீர்கள். நமது தந்தை இறந்த அன்றே என்னை அனாதையாக விட்டிருந்தால் நான் இப்படி வருத்தப்பட்டுக் கொண்டிருக்க மாட்டேனே. அண்ணி, நீயே சொல்லண்ணி, உன்னுடைய பெற்ற பிள்ளையின் உற்ற பிள்ளையாக ஏன் என்னை வளர்த்தாய்? மற்ற அண்ணிகளைப் போல் நீயும் நடந்து கொண்டிருந்தால் நான் இப்படி அனுமணமாக துடிக்க மாட்டேனே. சொல்லண்ணி. நீ பெற்ற குழந்தையை பார்க்காமல் இருப்பாய். ஊரார் முன்னிலையில் நான் அவமானப்பட வேண்டும் என்று. வேண்டாம் அண்ணி, உனக்கு எந்த விதமான அவமானம் வர வேண்டாம். வருகிற அவமானம் எல்லாம் எனக்கே வரட்டும். அவரையும் குழந்தையும் இப்போது அழைத்துக் கொண்டு வர வேண்டும். அவ்வளவுதானே? இதோ அழைத்துக் கொண்டு வருகிறேன். எந்த வீட்டுக்கு நான் போக மாட்டேன் என்று கங்கணம் கட்டிக் கொண்டிருந்தேனோ அந்த வீட்டுக்கு என் மானத்தை எல்லாம் திறந்து விட்டு போகிறேன் அண்ணி, போகிறேன். இந்த வேலையெல்லாம் என் புருஷன் வீட்டுல செஞ்சுக்கிட்டு மரியாதையா இருந்திருக்கலாம். என் தலையில எடுத்து இங்க வந்தவ போறவனுக்கு எல்லாம் மடிச்சு கொட்ட வேண்டியிருக்கு. அம்மா, நான் புருஷன் வீட்டுக்கு போறேன். என்ன நீங்க இப்படி திடீர்னு கலத்துக்கு தலையில போறேன்? இப்ப நீயா பண்ணுவோம் எங்க ஆரம்பிக்கா? இந்தா கொஞ்சம் பேசாம இரு. அவங்களும் வந்து அழைச்சிக்கிட்டு போவாங்க. ஆமா, அவங்க வந்து அழைச்சிக்கிட்டு போறாங்க. இல்ல நீயா போ. ஆமா, நான் தான் போக மாட்டேன். போறேன் பாரு, போறாளாம். அதெல்லாம் உங்க மகங்கிற ஞாபகம் இருக்கட்டும். உங்க திட்டம் எப்பத்தான் முடியும்? அவங்க கஷ்டப்படுறத பார்த்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியல. நீங்க ஹோல்டன் பண்ணீங்க, நான் போறேன். அத்தை, நான் சமைக்கிறேன் அத்தை. ஐயோ, நீ சமைக்கிறியா? வேண்டாம் வேண்டாம். இல்ல அத்தை, நிஜமா நான் நல்லா சமைப்பேன். அத்தை, அன்னைக்கு அவர்தான் அன்னைக்கு சாப்பாட்டுல மிளகா தூளி உப்பி அள்ளி போட்ட, இன்னைக்கு எட்டிக்காய வச்சு அரைச்சுப்படாத நீ வா. ஆமா ஆமா, இவன் எதைத்தான் செய்ய மாட்டான். அம்மா மகாராஜி, நீ சமைச்சது போறோம், போயிட்டு வா. அடே, அவன் யாரோ வந்திருக்கா போல இருக்கு. பாபா நீ அது அப்பா மாமா எப்ப வந்தீங்க? இப்ப வரல. நல்லா சமைக்குமாப்பா? நீங்க எங்கப்பா? காசியில விட்டுட்டேன். ஓஹோ, அப்பா எங்க மாமா? அவர் நேர வீட்டுக்கு போயிட்டாருமா. அத்தை, பிரபா, மாமா வந்திருக்காரு. வாங்க. அப்பா, என்னங்க நீங்க காசிக்கு போனதுல எனக்கு மனசே சரியில்லை. ஆமா, உடம்பெல்லாம் எப்படி இருக்கு? சௌக்கியமா இருக்கு. பிரபா, என்ன இது கையில கரண்டி கறி துணிலாம்? சமைச்சுக்கிட்டு இருந்தப்ப. நம்ம பரம்பரையிலேயே பெண்களுக்கு அந்த பழக்கம் இல்லையே. ஆமா, சமையல்காரன் எங்க போயிட்டா? மாமா, நான் ஒருத்தி சும்மா தானே இருக்கேன். நான் சமைக்கிறேன்னு அவனை அனுப்பிச்சுட்டேன். ஆமா, நீலா சமைக்கிறேன்னா நானும் பிரபாவும் மாண்டான்னுட்டு நாங்களே சமைக்கிறோம். நீலா யாரு? நம்ம குழந்தை தானே. இது நம்ம வீடு தானே? நீங்க அகிலாண்டன் தானே? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. விஸ்வநாதா, கலாமணி, அப்பா வீட்டுல ஏதாவது திடீர் புரட்சி இருந்தாலா? புரட்சி கிளர்ச்சி ஒண்ணும் இல்லப்பா. இப்பதான் நம்ம குடும்பம் ஆகிக்கிட்டே வருது. என்னடா குடும்பம் ஆகிட்டு வருது? பிரபா இங்கே இருந்துகிட்டு இருக்கா? அதுக்கு நான் என்ன? அரே, இத மாப்பிள எங்க? மாப்பிள வாங்க வாங்க வாங்க. வணக்கம் மாமா. காசிக்கு போன பணம் கையிலேயே கிடைச்சிருச்சு. இங்கேயே எல்லாருடைய உணவும் ஆயிடுச்சு. நீங்களும் வந்துட்டீங்க. அகிலா, மாப்பிளைக்கு காபி கொண்டா. எனக்கு காபி வேண்டாம், தங்குறதுக்கு நேரம் இல்ல. பிரபாவியின் குழந்தையை அழைச்சிட்டு போறதுக்காக வந்திருக்கேன். தாராளமா. பிரபா உங்க மனைவி, ரவி உங்க குழந்தை. அழைச்சிக்கிட்டு போறதுக்கு யார கேட்கணும் மாப்பிள? ஏமா பிரபா, மாப்பிள காத்திருக்காரு. மாப்பிள, இது பழைய வீடு அல்ல, த்ரூ அவுட் சேஞ்ச். நீங்க வரணும்னு இருந்தது, வந்துட்டீங்க. உட்காருங்க மாப்பிள. குழந்தை ஜாகிரதை, உங்ககிட்ட இருக்கட்டும். என்ன பண்ணாத ஜாகிரதை. அப்பா அப்பா அம்மா உங்ககிட்ட ஏதாவது அதை மனசுல வச்சுக்கோங்க. நான் எதுவும் வேணும்னு சொல்ல மாட்டேன். பரவாயில்ல நீ. மாப்பிள, பையனை பாத்தீங்களா? இவனை எல்லாரும் ரவி ரவின்னு கூப்பிடுறாங்க, நான் மட்டும் ஓல்டன்னு கூப்பிடுறேன். வரட்டுமாப்பா? போயிட்டு வாமா. வர்றேன்னா பாத்தங்கச்சி. நாங்கள் வருகிறோம். தயவு செய்து இனிமேல் எங்கள் வாழ்க்கையில் குறுக்கிடாதீர்கள். நாங்கள் சந்தோஷமாக வாழ ஆரம்பிக்கும் வரை நீங்கள் என் வீட்டு பக்கம் கூட வர வேண்டாம்.
தூங்கினா தான் உனக்கு பொழுது போறதே தெரியாது. கீழே எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. குழந்தைய எடுத்துட்டு வா. குட்டி வாசம் வந்துட்டாப்பா. ஹாப்பி பர்த்டே டு யூ. ரவி, எல்லாருக்கும் குட் மார்னிங். குட் மார்னிங். பாசு, உன் பையன் பெரிய ஆளா வருவாப்பா. இப்பவே சலாம் போட ஆரம்பிச்சுட்டான். வாடா என் கண்ணு, வா. ரவி, எல்லாருக்கும் நமஸ்காரம் பண்ணு. ரவி, நீ இங்கே இரு, நான் இதோ வந்துடுறேன். ரவி, இங்க வர்றா. ராஜா, அழாதமா? ஏன் தேவி இருமா, அக்கெல்லாம் பாருமா. ரவி, ரவி, என் ராஜா, நல்ல பயலா இருக்கானே. பெரியம்மா விட்டு பிரியவே மாட்டேங்கிறான். அவனுக்கு சுலோசனா கிட்டதான் ரொம்ப பிரியம். பிரபா கிட்ட போவே மாட்டேங்கிறான். ஆமாண்டி, குழந்தையும் தெய்வமும் கொண்டாடுற இடத்துலதான். குழந்தை எப்போ உங்ககிட்டே இருக்கட்டும். இந்த சுலோசனா கிட்ட கொடுக்காத. அவ கண்ணு பொல்லாத கண்ணு. அந்த சுலோசனா கிட்ட கொடுக்காத. அவ கண்ணு பொல்லாத கண்ணு. அந்த சுலோசனா கிட்ட கொடுக்காத. என்னது? எங்கே போற? பிரபா வீட்டுக்கு. பிரபா வீட்டுக்கா? ஆமா, அவளையும் குழந்தைய விட்டுட்டு என்னால இங்க இருக்கவே முடியல. போய் 10 நாள் இருந்துட்டு அவளையும் பார்த்துட்டு வரேன். மாப்பிள்ளை சொன்னது அது கூட மறந்துட்டியே. நீ ஒண்ணும் போக வேணாம். வேண்டாமா? ஏன் இங்கே நடந்த அந்த மூதேவிட்ட பேச்சு கேட்க சொல்றீங்களா? மூதேவியா? யார் அது? அதான் உங்க ஆசை மருமக. நீராவா? அவ என்ன செஞ்சா? என்ன செஞ்சாரா? நீங்க காசிக்கு போயிருக்கிறப்ப அவ என்னையும் பிரபாவையும் பருத்தி வச்ச பாடு, செஞ்சு வச்ச கோலமும் இப்ப நினைச்சா கூட வயிற்று எரியுது. உங்க மகன் கூட அவனோட பதிவினத்தான் போடுறான். இப்ப வேணா போய் பாருங்க. அவ கால பிடிச்சுக்கிட்டு இருப்பான். அப்படியா? நீ இங்கே இருக்க வந்துட்ட. ஏய், என்னடா இதெல்லாம்? ஏய், நீ போய் அந்த பொண்ணுக்கு கால் பிடிச்சுக்கிட்டு இருக்கியே, நீ புருஷனா பொண்டாட்டியா? உனக்கு வெக்கமா இல்ல? அது சொல்றதுக்கெல்லாம் ஆகிய மானங்கிட்ட மடப்பயற. ஏப்பா, பொண்டாட்டி சொல்ல கேட்டா மானம் இல்லைன்னா அர்த்தம். பின்ன வெக்கம் மானம் உள்ளவன் எவனாவது பொண்டாட்டி தாசன அலைவானா? ஏப்பா, உங்களுக்கு கூட தான் வெக்கமான எல்லாம் இருக்குது. அம்மா சொல்ல நீங்க கேட்கலையா? உங்க மகன் தானே நான் உங்களை பின்பற்றுறேன். எனக்கு மகன் பிறந்தா என்ன பின்பற்றுவான், அவனுக்கு மகன் பிறந்தா அவனை பின்பற்றுவான். அவனுக்கு மகன், அவனுக்கு மகன், அவனுக்கு மகன், அவனுக்கு மகன். எனக்கு புத்தி வந்தாச்சு. நான் ஒருத்தன் உங்க அம்மா சொல்றத கேட்கறதுனால நம்ம பரம்பரையே பாழாயிடும் போல இருக்கு. அப்படித்தானே? நிச்சயமா. அது கூடாது. கலாமணி, நான் புரிஞ்சுட்டேன். ஆஹா, காசிக்கு போய் வந்தீங்கல்ல, தைரியம் வந்துருச்சு. பார்த்தாச்சுல்ல, நான் போயிட்டு வரேன். எங்க? பிரபா வீட்டுக்கு எத்தனை தடவை சொல்றது? எத்தனை தடவை சொல்றது பிரபாவத்துக்கு போக வேண்டாம்? நீ என்ன கொஞ்சம் கூட மதிக்கிறது இல்ல. நீ என்ன மதிக்காம இருக்கிறப்போ என் மகன் அவன் பொண்டாட்டி எப்படி மதிப்பான்? நான் தான் ஒருத்தர் நீ சொன்னபடிதான் கேட்டுக்கிறேன். அதனால என்னடா நம்ம பரம்பரை கட்டணும் போல இருக்கே. ஆகையால நீ கண்டிப்பா பிரபாவத்துக்கு போக கூடாது. புலிய பார்த்து பூனை சூடு போட்டுக்கிச்சான். இதுக்கெல்லாம் நான் ஒண்ணும் பயப்பட மாட்டேன். நான் பார்த்தேன். நில்லு. இனிமே எனக்கு கெட்ட கோபம் வரும். இந்த தேவார கஷ்டம் வாங்கி. முடியாது, 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 முடியாது. எடு, எடு, எடுக்க மாட்டேன். எடுக்கிறேன், எடு, எடு, படி, படி, உட்காரு. அது உங்க மூளை எனக்கு அந்த காலம் இப்போ ஓமுல வாங்க. ஒண்ணு போகுது. போ. என்னங்க? அங்கே உட்காரு.
நீலா, நம்ம நாடகத்துல இதான் கடைசி கட்டம், கிளைமேக்ஸ். அப்படியே தத்துவமா நடிச்சிடணும், தெரியுமா? ஓஹோ, நானா என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க நீ? கொஞ்சம் கூட என்ன மதிக்கிறது இல்ல. ஓனியா இல்லம்மா, ஓதானம்மா. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க நீ? எங்க அம்மாவுக்கும் பயப்படுறது இல்ல, எனக்கும் பயப்படுறது இல்ல. அந்த ஜம்பம்லாம் இனி சாயாதுன்னு போய் கால விடு. ஓஹோ, நான் விழுக்கால கால விடு. நான் செய்த தவறுக்கெல்லாம் என்ன மன்னிச்சிருங்க. வேண்டுமா, நடந்தது நடந்து போச்சு. நிஜமா சொல்றேன் அத்தை, நானா ஒண்ணு செய்யல, எல்லாம் இந்த அத்தா. இனிமே இந்த கண்ணீரு கலக்கம் எதுவும் இங்க தேவையில்லைன்னு போ, போய் காப்பி போட்டுட்டு வா. நீலா, நீ இருமா, நான் போறேன். நீ எங்க போற? போட்ட உலகி ஓல்டனப்பா, ஓல்டன். என்னடா ஓல்டன்? இத்தனை நாள் அவனுக்கு நான் அடங்கி நடந்தேன், இனிமே அவன் எனக்கு அடங்கி நடக்கணும். ஆமா, சரியா போச்சு போங்க. அவங்க உங்களை அடக்கி வச்சிருந்ததும் தப்பு, நீங்க இப்ப அவங்கள பழி வாங்குறதும் தப்பு. வாழ்க்கையில ஆணும் பொண்ணும் சரி சமம் அப்பா. நீங்க 50, அவங்க 50. இத உணர்ந்துட்டா குடும்பத்துல சண்டை சச்சரவே இருக்காது. அம்மா எழுந்துவாமா. வேண்டாண்டா, நான் செஞ்ச தப்புக்கு இந்த தண்டனை வேண்டியதுதான். இதெல்லாம் மனசுல வச்சுக்கப்படாது. வா. அப்பா கூப்பிடுங்கப்பா, கூப்பிடுங்கப்பாண்ணா. அப்பா இல்ல, கூப்பிடுங்கப்பா. கூட்டிட்டு வாங்க. ஐயோ, வா. என்ன மன்னிச்சுட்டீங்களா? பைத்தியமே எழுதுரு, உன் புள்ளதான் சொல்லிவிட்டாரு 50-50. வா இப்பெல்லாம் குடும்பம் குடும்பமா இருக்குது. பொன்னார் மேனியனே புலி தோலை அரை காசைத்து மின்னார் செஞ்சடை மேல் வேளிர் குன்றை அணிந்தவனே மண்ணே மாமணியே மழபாடியுள் மாணிக்கமே அண்ணே உன்னை எல்லாம் இனி யாரை நினைக்கேனே. அழாதடா, அழாதடா, அழாதம்மா, அழாத. ரவி, அழாதடா. ஒன்னே வேற வாய மூடுங்க. ரவி, அழாதடா. அவனோட அழுகையை தான் கொஞ்சம் நிறுத்த. அண்ணி, ரவிக்கு உடம்பு சரியில்லை, நீங்க 4 நாள் அவனை தொடக்கூட இல்லை. இப்படி பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? குழந்தைக்கு தாய்கிட்ட இருக்கிறதே நல்லது. என்ன நீ அப்படி சொல்ற? அவள் ரவியை பெற்றவளை தவிர நீதானே அவனுக்கு தாய். இப்படியே சொல்லி சொல்லி என்னை வேதனைப்படுத்தாத வாசு. ரவியை கவனிக்க பிரபாவுக்கு தெரியும். என்னால உன்னை புரிஞ்சுக்கவே முடியல அண்ணி. சரி, உன்னுடைய இஷ்டப்படி செய், நான் காலேஜுக்கு போறேன். அண்ணி, நீ இன்னும் குழந்தை எடுக்கலையா? நீ ஏன் எடுத்துட்டு போற? நீதான் மனசை கல்லாக்கிட்டு இருக்கிய. அந்த குழந்தை உன்னையே நினைச்சு நினைச்சு அழுது சாகட்டும். ரவிக்கு உடம்பு அனலா கொதிக்குது, போய் ஒரு டாக்டரை கூட்டிட்டு வாங்க. டாக்டரா? எதற்காக? உன் குழந்தையை குணப்படுத்துவதற்காகவா? குழந்தையை பெற்றாயே தவிர அவனுக்கு என்ன வேண்டும் என்பது உனக்கு தெரியவில்லையே. அவனுக்கு தேவையானதெல்லாம் அவனை எடுத்து வளர்த்த தாய், கொஞ்சி கொஞ்சி பேசிய அந்த அன்பு முகம், அதுதான் அவனுக்கு கைகண்ட மருந்து. எந்த டாக்டராலும் அந்த மருந்தை கொடுக்க முடியாது. ஏன், அதை கொடுக்கக்கூடியவளை நீ செய்த காரியத்தால் கொடுக்க மறுக்கிறான்.
நினைச்சு அழுது சாகட்டும். அந்த குழந்தை உன்னையே நினைச்சு அழுது சாகட்டும். அந்த குழந்தை உன்னையே நினைச்சு அழுது சாகட்டும். One,